வணக்கம். கடக ராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு இதுவரை சனியினால் ஏற்பட்ட தொல்லைகளில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இதுவரை சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் இடத்திற்கு வந்து அமரப்போகிறார். பாக்கியஸ்தானம் இதனால் பலம் பெறப்போகிறது. 9ஆம் இடம் என்பது பிதுரார்ஜித ஸ்தானமும் ஆகும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இனிமை தரும் விதத்தில் அமைய போகிறது. கடந்த 2.5 ஆண்டுகளில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கப் போகிறது. தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. தொல்லை தந்த விஷயங்களிலிருந்து விடுபட போகிறீர்கள். திடீர் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. உங்களுடைய உடல் நலமும் மன நலமும் சிறப்பாக இருக்க போகிறது. அஷ்டமத்து சனி விலகுவதால் வெற்றி தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்க காத்திருக்கிறது. மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சி நடக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்க போகிறார். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறப் போகிறது. தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. இதுவரை குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாம் சரியாக போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்க நிலை இருந்ததெல்லாம் இப்பொழுது சரியாக போகிறது. பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெண்களுக்கு உங்களுக்கு தோதுவான ஒரு இடத்தில் வேலையும் கிடைக்கப் போகிறது. அதே நேரத்தில் சனி பகவானின் பலம் பார்த்து அதற்குரிய தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் செய்து கொள்வது மிக மிக அவசியம். 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 6, 11 இந்த 3 விசேஷமான இடங்களில் பதிய போகிறது. 3ஆம் இடத்தில் பார்வை பதிவதால் முன்னேற்றத்தின் படி உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் நல்லது நடக்கப் போகிறது. எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபட போகிறீர்கள். பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாக போகிறது. சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் இது எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்ல போகிறார்கள். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் என்ற ஒரு வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. சனியின் பார்வையினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கூட சீராக போகிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் பொருளாதார நிலை வளர்ச்சி பெறப்போகிறது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரப்போகிறது. முன்னேற்றத்திற்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறார்கள். அதே நேரத்தில் நண்பர்கள் மூலம் பல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. கூடுதல் வருமானம் கிடைக்கப் போகிறது. புகழ் மிக்கவர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கப் போகிறார்கள். ஆக இந்த சனியின் பெயர்ச்சி என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சனி பயிற்சி காலத்தில் 3 குரு பயிற்சிகள் நடக்கப் போகிறது. ராகுகேது பயிற்சிகளும் நடைபெறப் போகிறது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் தான் இந்த 3 குரு பயிற்சியுமே இருக்கிறது. ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு செல்லும் குருவால் இழப்புகளை ஈடு செய்ய வழி பிறக்கும். உத்தியோக மாற்றம் உறுதியாகும். தொழில் புரிபவர்களுக்கு புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் எண்ணம் கைகூடும். நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு சென்று அமர்வார். அந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைகளுக்கு கிடைக்கும். பஞ்சாயத்துகள் மிக சாதகமாக உங்களுக்கு அமையும். ராகு கேதுவை பொறுத்தவரை மகர ராசியில் ராகுவும் கடக ராசியில் கேதுவும் பயிற்சி ஆவார்கள். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் ராகு கலத்திரஸ்தானத்திற்கு வரும்பொழுது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதுவரை திருமணமாகாதவர்கள் எல்லாம் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து போவதன் மூலம் பல நன்மைகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். உங்கள் ராசிக்கு வரப்போகும் ஜென்ம கேதுவால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அடிக்கடி ஆரோக்கிய தொல்லைகள் கூட ஏற்படும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி இருந்தாலும் சரி, கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பல சவால்களுடன் காத்திருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.